77வது குடியரசு தினத்தினை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக சுகாதாரம் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பங்கேற்றதுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா உள்ளிட்டோர் வருகை தந்திருந்த விருந்தினர்களை வரவேற்றனர். நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இரு நாடுகளின் வரலாறு தொடர்பான புத்தகங்களும் பரிமாறப்பட்டன. இந்தியா நீண்ட காலமாக தமது நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் நெருங்கிய நண்பனாகவும் நெருங்கிய அண்டை நாடாகவும் இருந்து வருகின்றது. இன்று இலங்கை ஒரு நாடாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பயணிக்கும் நிலையில் பொருளாதார ஒத்துழைப்பை அபிவிருத்தி செய்வது, மக்களிடையேயான தொடர்புகளை ஆழப்படுத்துவது, பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் ஒன்றிணைந்து செயற்படுவது எமக்கு மிகவும் முக்கியமானது. நிலையான வளர்ச்சி, ஸ்திரத்தன்மைக்காக எமது முயற்சிகளில் இந்தியாவை முக்கியமான நம்பகமான பங்காளியாக நாம் பார்க்கின்றோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க என நாங்கள் நம்புகின்றோம். இந்திய பெருங்கடலின் கடற்கரை நாடுகளாக பிராந்தியத்தில் சமாதானம், பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மைக்காக ஒன்றிணைத்து பணியாற்றுவதற்காக வழங்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அனர்த்த முகாமைத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக நமக்கு வழங்கப்பட்ட அர்ப்பணிப்பில் இது இணைவில் பலம் உள்ளது. தற்போதைய மற்றும் எதிர்கால சந்தையினரின் நலனுக்காக 21ஆம் நூற்றாண்டின் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள இந்தியாவுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக பணியாற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். It encourages us more than anything else. இலங்கையுடன் நெருக்கமான வலுவான பிணைப்பினை உருவாக்குவதற்காக நாங்கள் செயற்படுகின்றோம். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை பெருங்கடல் கொள்கைகளில் இலங்கைக்கு விசேட இடத்தை நாம் வழங்குகின்றோம். இரு நாடுகளின் தலைவர்களிடையே மட்டுமல்ல, மக்களிடையேயும் சிறந்த நம்பிக்கையின் நட்பும் உள்ளது. அண்டை நாடுகளுக்கிடையேயான சிறந்த பிணைப்பு என்பதற்கு இந்திய இலங்கை உறவுகள் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, மக்களிடையேயான உறவுகள், இவை அனைத்தையும் எங்கள் உறவின் இதயம் என்றே கூற முடியும். கிரிக்கெட், உணவு, ஆயுர்வேதம், இசை, நடனம் ஆகியவை எமக்கு பொதுவானவையாக உள்ளது. இராமாயணம், பௌத்தம் போன்றவற்றால் பல நூற்றாண்டுகளாக எங்கள் உறவு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த வரலாற்றுடன் நாம் ஒன்றாக முன்னேறி செழிப்பினை உருவாக்குவோம். எதிர்காலத்தில் உங்களின் ஆதரவு எனக்கும் எங்கள் நாட்டிற்கும் அவசியமாகும்.